ஈரான் இந்த சின்னஞ்சிறிய பெயரை உலகமே இன்று உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் ஆட்சி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எங்கோ இருந்து கொண்டு ட்ரம்ப் கட்டளையிடுகிறார். அதை கண்டு மிரளாமல் துணிச்சலாக களமிறங்கி எங்கெல்லாம் அமெரிக்க இராணுவ படைத்தளங்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஈரான். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்க்கும் துணிச்சல் ஈரானுக்கு எப்படி வந்தது? அது அவ்வளவு பெரிய நாடா? பொருளாதார சக்தியும் இராணுவ பலமும் மக்கள் தொகையும் நாட்டின் பரப்பளவும் இந்த அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு எப்படி ஈடுபடுகின்றன? இந்த ஈரான் தான் எப்படிப்பட்ட நாடு? எதன் அடிப்படையில் இது இவ்வளவு தீவிரமாக போரில் ஈடுபடுகிறது? அதனால் உண்டாகும் இழப்புகளை எப்படி சரிகட்டுகிறது? வாருங்கள், ஈரானை பற்றிய அறியாத தகவல்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவைப் போலவே நீண்ட நெடிய வரலாறு கொண்டது ஈரான். கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஈரானின் வரலாறு தொடங்குகிறது. 1935 ஈரான் என்கிற பெயர் இந்நாட்டிற்கு சூட்டப்பட்டது. அதற்கு முன்பு காலம் காலமாக பெர்சியா என்றுதான் அழைக்கப்பட்டது. 1979 ஈரானில் மன்னர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அயத்துல்லா கொமேனி தலைமையில் மத குருமார்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசானது. ஈரானின் நவீன வரலாறு இங்கிருந்துதான் தொடங்குகிறது. இஸ்லாமிய புரட்சியை உலகெங்கும் பரப்புவோம் என்று பிரகடனம் செய்தார் கொமேனி. அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்கவும் செய்தார். அயத்துல்லா கொமேனி காலமான பிறகு 1989 ஜூன் முதல் வாழ்நாள் முழுவதும் நாட்டின் தலைவர் பதவியை அனுபவிக்கும் வகையில் நியமிக்கப்பட்டவர் அலி கமேனி. ஈரானில் தேர்தல் நடைபெற்று அதிபர் தேர்வு செய்யப்பட்டாலும் மத தலைவர் என்கிற உயர் தலைவர் வைப்பதுதான் சட்டம். நீதித்துறை, இராணுவம், ஊடகத்துறைகளின் தலைவர்களை நாட்டின் உயர் தலைவரே நியமிப்பார். அதிபர் தேர்தலில் வென்றவரையும் இவரே உறுதிப்படுத்துவார். இந்த வேலையை சமீபத்தில் கொல்லப்படுவது வரை செய்து வந்தவர் அயதுல்லா அலி காமேனி. தற்போது ஈரான் அதிபராக மசூத் பெசெஷ்கியான் உள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் உயர் தலைவருக்கு அடுத்த இடத்தில் உள்ளார். பாதுகாப்பு விவகாரங்களில் அதன் அதிகாரிகள் உயர் தலைவருக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளார்கள். மேலும் சட்டங்களை இயற்றுவதில் உயர் தலைவர் நியமித்த பாதுகாவலர் குழுவே ஒப்புதல் அளிக்கிறது. சட்டங்களை ரத்து செய்யும் அதிகாரமும் இக்குழுவுக்கு உள்ளது. இதனால் அதிபரால் உயர் தலைவரை தாண்டி எதுவும் செய்ய முடியாத நிலை. மேலும் ஈரானின் ஊடகங்கள் அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் போன்ற மென்மையான ஈரானிய படங்களை பார்த்துவிட்டு ஈரான் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஈரான் 7 நாடுகளுடன் தனது நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஈராக், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அஜர்பைஜான், துருக்கி, ஆர்மேனியா ஆகிய நாடுகள் ஈரானை சுற்றி உள்ளன. பரப்பளவில் உலகளவில் ஈரானுக்கு 17வது இடம். அதன் மொத்த பரப்பளவு 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் பாதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 80களில் தன்னுடன் போரிட்ட ஈராக்கை விடவும் 4 மடங்கு பெரியது. இதைவிட ஆச்சரியமான தகவல், தற்போது ஈரானுடன் மல்லுக்கட்டும் நாடு இஸ்ரேல் தான். ஈரான் இஸ்ரேலை விடவும் 80 மடங்கு பெரிய நாடு. சரி, மக்கள் தொகைக்கு வருவோம். ஈரானின் மக்கள் தொகை 9.2 கோடி. அதாவது இந்தியாவின் பரப்பளவில் பாதி இருந்தாலும் மக்கள் தொகையில் இந்தியாவின் 10% கூட ஈரான் இல்லை. ஈரானில் உள்ள 9.2 கோடி மக்களில் பாதி பேர் நாட்டின் மேற்கு பகுதியில் தான் வசிக்கிறார்கள். 77% ஈரான் மக்கள் நகரங்களில் தான் வசிக்கிறார்கள். ஈரான் மக்கள் தொகையில் 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் 60%. அந்த நாட்டின் பெரிய நகரமான டெஹ்ரான் தான் 1795 முதல் நாட்டின் தலைநகரம்.
டெஹரானில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். இரண்டாவது பெரிய நகரம் மசாத். இங்கு 34 லட்சம் பேர் உள்ளார்கள். இந்த நகரில்தான் ஈரானின் புகழ்பெற்ற மற்றும் மிகப்பெரிய இமாம் ரஸா மசூதி இருக்கிறது. உலகெங்கிலும் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் 3 கோடி பேர் இங்கு வருகை தருகிறார்கள். அடுத்த பெரிய நகரமான இஸ்ஃபஹானில் ஏராளமான கல்வி நிலையங்கள் உள்ளன. ஜவுளியில் தொடங்கி அணுசக்தி வரையிலான உற்பத்தி மையங்களையும் இந்நகரம் கொண்டுள்ளது. ஈரான் மக்கள் தொகையில் 61% பேர் பாரசீகர்கள். சிறுபான்மையினரில் 16% பேர் அஜர்பைஜான் இன மக்கள். குர்துக்கள், பலோச்சிகள், துருக்கியர்கள், அரேபியர்கள் என பல இனத்தவர்களும் ஈரானில் வசிக்கிறார்கள். ஈரானில் பெரும்பான்மையான மக்கள், அதாவது 90% ஷியா இஸ்லாமிய பிரிவைச் சேர்ந்தவர்கள். சன்னி இஸ்லாமியர்கள் மற்றும் இதர பிரிவைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் 9%. மீதமுள்ள 1%த்தில் கிறிஸ்தவர்கள், யூதர்கள் போன்ற சிறுபான்மை மதத்தினர் இங்கு வசிக்கிறார்கள். பெர்சியன் மொழிதான் ஈரானின் தேசிய மொழி என்றாலும் பல பகுதிகளில் பல்வேறு மொழிகளை பேசுபவர்களும் உள்ளார்கள். ஈரானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி, $418 பில்லியன். பொருளாதார அளவில் உலகில் 36வது இடம். வேலைவாய்ப்பின்மை 7.2% இருப்பது சமீப காலங்களில் பெரிய பிரச்சனையை ஈரானுக்கு அளித்தது நினைவிருக்கலாம். ஈரானின் ஆச்சரிய தகவல்களில் ஒன்று அதன் கல்வியறிவு விகிதம் 99%. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களின் கல்வியறிவு விகிதம் 89%. ஈரான் என்றாலே எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் மிக்க நாடு என்றுதான் சொல்வார்கள். அதனால்தான் கடந்த காலங்களில் பல சிக்கல்களை சந்தித்தது ஈரான். உலகில் எண்ணெய் உற்பத்தியில் 9வது இடத்தில் உள்ள ஈரான் இயற்கை எரிவாயு உற்பத்தியில் 3ஆம் இடத்தில் உள்ளது. உலகின் பெரும்பாலான கடல் வழி கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. சமீபத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் அவ்வழியில் எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இராணுவ வலிமையை பொறுத்த அளவில் ஈரானிடம் மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட ஏவுகணை தளவாடங்கள் உள்ளன. அந்நாட்டின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 2000 முதல் 2500 கிலோமீட்டர் வரை பாய்ந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. எனினும் இந்த ஏவுகணைகளால் அமெரிக்கா வரை பயணிக்க முடியாது என்பதும் நிஜம். மத்திய ரக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை. இவைதான் கத்தார், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பகுதிகளில் உள்ள அமெரிக்க இராணுவ படைத்தளங்களை குறிவைத்து தாக்கின. ஈரான் நாட்டு துயரங்களில் மிக முக்கியமானது 1990 ஏற்பட்ட பூகம்பம். இதில் 40,000 பேர் பரிதாபமாக இறந்து போனார்கள். 1980 செப்டம்பரில் தொடங்கப்பட்ட ஈராக் போர் 8 ஆண்டுகள் நீடித்தன. கடைசியில் ஐநா சபையின் தலையீட்டால் போர் முடிவுக்கு வந்தது. இப்போது தொடங்கியுள்ள இஸ்ரேல் ஈரான் போரினால் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளார்கள். இப்படி உயிரிழப்புகளும் போர்க்களமுமாக இன்னும் எத்தனை காலம் ஈரான் போராடி கொண்டிருக்க போகிறது? ஜனநாயகம் தழைத்து போர்கள் இல்லாத, போராட்டங்கள் இல்லாத, வறுமை இல்லாத ஒரு வசந்த காலம் ஈரானுக்கு எப்போது கிடைக்கும்? காத்திருப்போம்.